இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி. ராசி சக்கரத்தில் 4வதாக வரக்கூடிய ராசி, மனோகராக நாளக்கூடிய ராசி. இவங்களுக்கு இந்த மாசி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது, மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதிக மாற்றத்தை விரும்பக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு. நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தோட அதிபதி சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறதுனால ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தூரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கணுங்கிற அந்த மனோபக்குவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் வரன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த வரன் அமையாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை போய் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சங்கடங்கள், விரும்பத்தகாத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிரிகளை எப்படி சமாளித்தா அதை கரெக்டாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடன் பிரச்சனையினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடன் பிறந்தவங்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் இருந்தது பற்றியா அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கரெக்டாக சரி செஞ்சிருவீங்க. நல்ல ஒரு அனுசரணையான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உடன்பிறந்தகள் மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய உடன்பிறப்புகள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும். முக்கியமாக ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசியே சரி செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையில் ரொம்ப இனிமை இருக்குது. அதேமாதிரி பேசும்போது ஒரு சில நுணுக்கங்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு. மனதில் ஒரு தெம்பு, தைரியம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஒரு சிலர்லாம் உங்களை கரெக்டான வழியில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. அதுவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் மூலிமா ஒரு சில மானியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய தசாபுத்தி மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய தொழிலை தொடங்கினீங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பழைய கூட்டாளிகள் தேவையில்லாமல் இவங்களை நம்ம கூட்டாளிகளாக வச்சுக்கிட்டு இருந்துக்கோம் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அந்த கூட்டாளிகள்
நபர்கள் இந்த காலகட்டத்தில் விலகுவாங்க. உங்களுடைய திறமையை அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டு தொழிலில் பிரதிபலிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எவ்வளோ போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பெருசாக முதலீடு போகும்போது கொஞ்சம் கவனமாக உங்களுடைய தசாபத்தி கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக முதலீடு போடுறவங்க போடுங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மனசஞ்சலம் இருந்தது, ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அதற்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தடைப்பட்ட அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிறந்த வீட்டிலேருந்து ஏதாவது சீரோ அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கடகராசி பெண்களுக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல கூட உயர் அதிகாரியோட அன்பு ஆதரவு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள், குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோடு கூட செலவுகளும் கொஞ்சம் கூடவே வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு முயற்சியுமே கொஞ்சம் அதிகமாக போடுங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி சூரியன் யோகக்காரகன் ராகு மறைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். அடிக்கடி செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறதில் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் மறைமுகமாக சின்ன தொல்லைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. பிப்ரவரி 22 முதல் செவ்வாயும் அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகவும் புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தள்ளி போடுறது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாசி மாதம் ஒரு நன்மை நேர்ந்த மாதமாக அமைந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் 6 முதல் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். போராட்ட நிலை மாதிரி ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். குறிப்பாக பண விவகாரங்களில் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க அலட்சியமாக இருக்க வேண்டாம். அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உறவினர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க. பிப்ரவரி 17, 18ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. பிப்ரவரி 20 வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பணவரவனை ஓரளவுக்கு அதிகரிப்பார். செலவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடும் எதுவும் ஏற்படாது. நீண்ட நாளாக ஒரு சில முயற்சிகளில் மேற்கொண்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால மனதில் ஒரு தெளிவு இருக்கும். ஒரு முகத்தில் ஒரு புத்தம் பொலிவு தென்படும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் நகை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் சூரியனும் ராகும் இருக்கிறாங்க. பிப்ரவரி 21 முதல் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு விவேகம் இது எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியவங்களாம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அதனால் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிப்ரவரி 18, 19 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி
முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் புதுசாக இறங்க போகிறீங்க அப்படின்னாலும் வீட்டில் வந்து கோபூஜை செய்யுங்க. அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா கோமாதாவுக்கு பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு விதமான கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு பலன் இருக்குது. இந்த அமாவாசையை பொறுத்தவரையிலும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த அந்த கர்ம வினை குறையணும் அப்படின்னா இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, குல தெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு